வணக்கத்துடன் தோழர்களே, எல்லோருமே நேற்று நடந்த அந்த பரபரப்பான விடயங்களை மையப்படுத்திய ஒரு எண்ணங்களோடு தான் பயணித்து கொண்டிருப்பீர்கள். நேற்று ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் செம்மணி பகுதிக்கு வருகை தந்ததும், அங்கு மக்கள் தங்களுடைய மனக்குமர்களை கொட்டி தீர்த்ததும், அதுபோல ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் தங்கள் கைகளில் இருந்த அந்த மகஜர்களை அல்லது கோரிக்கை மனுக்களை மக்கள் ஒப்படைத்ததும் இன்றும் நம் கண்களிலே நிழலாடி கொண்டு இருக்கின்றது. இந்த போராட்ட களத்திலே பல விடயங்கள் அரங்கேறின. ஒன்று, அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்கள் திரண்டு நின்ற களம். இன்னொன்று, அரசியல்வாதிகள் இந்த பகுதிக்கே வராமல் ஐநா மன்றத்தின் ஆணையரை தனியாக போய் சந்தித்து அவர்கள் பேசிய விடயங்கள். இவைகள் அனைத்துமே நாம் பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருந்தது. முதலில் போராட்ட களத்தில் நடந்த விடயங்கள். போராட்ட களத்தில் பெரும்பாலானவர்கள் திரண்டிருந்தார்கள். அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வருகின்ற பொழுது மக்களிடம் கொதிப்பு ஏற்பட்டது. நீங்கள் எதற்கு இங்கு வர வேண்டும்? எங்களுக்காக நீங்கள் என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? ஒவ்வொரு முறையும் உங்களை நம்பி நாங்களும் வந்து இதை ஐநா மன்றத்திடம் கொண்டு செல்லுங்கள், இல்லது அந்த உயர் அதிகாரிகளிடம் கொண்டு செல்லுங்கள் என்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் கையெழுத்து வேட்டை நடத்துகிறோம், எங்கள் இன மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், அதற்கான விடிவுகளை நாங்கள் கட்டமைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்கின்ற பொழுதெல்லாம் உண்மையிலே இவர்கள் நமக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்களை தேடி ஓடி வந்து கொண்டிருந்தோம். ஆனால் 16 வருடங்கள் ஓடி கலைத்து விட்டோம். எங்களுடைய எந்த கோரிக்கைகளும் இதுவரை நிறைவேறவில்லை, அல்ல அதற்கான களங்களும் எடுத்து வைக்கப்படவில்லை. ஆயினும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நம்பிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கைகள் நிறைவேறாது என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்துவிட்டோம். எனவே நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்கள், இந்த போராட்ட களத்திற்குள் உங்களுடைய ஆதரவு தேவையில்லை என்று மக்கள் நினைத்து வந்த அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களை கூட அவர்கள் விரட்டி அடித்தார்கள். அப்படி விரட்டி அடித்த பொழுது இளங்குமரன் அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இளங்குமரன் அவர்கள் பதிவிட்ட விடயம், இந்த ஆட்சியில்தான், அதாவது அனுராவுடைய ஆட்சியில்தான் ஐநா மன்றத்தின் ஆணையர், அதாவது தமிழர் பகுதிகளுக்குள் செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் காலகட்டத்தில் இதுபோன்ற விடயங்கள் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. எனவே இந்த அனுரா ஆட்சி காலத்தில்தான் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஐநா மன்றத்தின் ஆணையர் தமிழர் பகுதிக்கு செல்வதற்காக அனுப்பப்பட்டதும் அதற்கான களங்கள் அங்கீகரிக்கப்பட்டதும் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு எங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள், ஆயினும் நாங்கள் உங்களுக்காக நிற்போம் என்று அவர் சொல்லிக்கொண்டு சென்றார். இதிலே ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அது அனுரா ஆட்சி காலத்தில்தான் ஐநா மன்றத்தின் ஆணையர்கள் தமிழர் பகுதிக்கு வந்து தமிழர்களுடைய கோரிக்கையை ஏற்பதற்கான களத்தை அது அமைத்திருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் புறந்தள்ள முடியவில்லை. அது ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களுக்கு அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாகவே தெரிந்துவிட்டது. அதுபோல ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் வந்த பொழுது அவர் இங்கு வருவாரா என்கின்ற விடயமே பெரும் கேள்விகளாக இருந்தது. இதை குறித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டதை நாம் இங்கு நினைவூட்ட வேண்டியதிருக்கின்றது. நான் காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கின்ற பொழுது காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் பேசினார்கள், வைத்தியர் அவர்களே, அந்த ஐநா மன்றத்தின் ஆணையர் இங்கு வருவாரா என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாக இருக்கிறது, நீங்கள் வேண்டுமென்றாலும் பேசி பாருங்கள், அதற்கான முடிவுகள் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது சார்ந்த நிர்வாகிகளிடம் பேசினார் என்கின்ற செய்தியைத்தான் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார். அதுபோல இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார். காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைவருமே அயோக்கியர்கள் அல்ல, அந்த காவல்துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய போராட்டம், அவர்களுடைய உணர்வு சார்ந்த விடயம், அவர்கள் இந்நாள் வரை பட்டு கொண்டிருந்த அந்த இன்னல்கள், தங்களுடைய சிறு குழந்தைகளை இழந்து விட்டோம் என்கின்ற பதபதைப்பு, இது எல்லாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தங்களுடைய குறைகளை ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் சொல்ல வேண்டும் என்று விளைகிறார்கள். அதற்கு ஏன் நாம் தடை செய்வது என்கின்ற மனநிலையில் அந்த காவல்துறை அதிகாரிகள் நமக்கு ஆதரவாக நின்ற களங்களும் வியப்பானதாகவே இருந்தது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை குறித்து அந்த போராட்ட களத்திலே பேசியிருந்தார். ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகஜர்கள் அல்லது கோரிக்கைகளுக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் நல்ல முடிவை சொல்லுவோம் என்று அறிவித்திருக்கின்றார். ஆனால் இன்னொரு சர்ச்சையும் கிளம்புகின்றது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான தீர்வை இந்த ஐநா மன்றத்தால் கொடுக்க முடியவில்லை. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த போரில் கூட அதற்கான தீர்வை இந்த ஐநா மன்றத்தால் கொடுக்க முடியவில்லை. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரில் கூட மக்கள் சார்ந்த விடயத்திற்கு ஐநா மன்றத்தால் எந்த பதிலையும் கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தமிழர்கள் விடயத்தில் நான் முதன்மையாக தமிழர்களுக்காக நாங்கள் முன்னிற்போம் என்று சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவிற்கு செயல் வடிவம் காணுமோ என்கின்ற விடயம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்ற ஒரு பதிவையும் பலர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஐநா மன்றத்தின் ஆணையர் இம்முறை ஒரு நல்ல அறிகுறியாக தென்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம். காரணம், அந்த மக்கள் திரண்டிருந்த அந்த நிலையும் அவர்கள் கண்ணீரோடு நின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது அவரால் மனதளவில் அவர் நொந்து போய்தான் நின்றார் என்பதுதான் அவருடைய முகம் காட்டியது. அவர் மலரஞ்சலி செலுத்திய பொழுதும் அந்த இறுக்கம் அவருடைய முகத்திலே இருந்தது. இந்த ஆட்சியாளர்கள் இப்படியெல்லாம் ஒரு இனத்திற்கு எதிராக செய்திருக்கிறார்களே என்று அவர் மனதிற்குள் நினைத்திருக்கக்கூடும். எனவே இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்து முடிந்த பின்பு நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அது என்ன சம்பவங்கள் என்றால், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையரை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசியவர்கள் உள்நாட்டுக்குள் ஏற்படுகின்ற விசாரணையே போதும் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற சர்ச்சை வெடித்திருக்கிறது. அங்கு அனைவருமே சென்றார்கள், பேசினார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சாணக்கியன் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். சுமார் 1.5 மணி நேரம் நாங்கள் அங்கிருந்து பேசிக் கொண்டிருந்தோம் என்ற கருத்தை பதிவிடுகின்றார். ஆனால் அதற்கு முன்பாக ஸ்ரீதரன் ஐயா பேசுகின்ற பொழுது நாங்கள் அந்த இரவு நேர உணவுகளை அருந்துவதற்கும் அந்த ஐநா மன்றத்தின் ஆணையரோடு பேசுவதற்கும் வந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். அப்படி என்றால் இந்த இரவு நேர உணவு அருந்தக்கூடிய அந்த களத்தில்தான் அவர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையரோடு தமிழ் சார்ந்த மக்களுடைய வேதனைகளை பகிர்ந்திருக்கக்கூடும் என்பதுதான் யூகம். அதுபோல என்ன விடயங்களை குறித்து பேசி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை அங்கு கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களும் எடுத்து வைத்தார்கள். அப்படி எடுத்து வைத்த தலைவர்கள் சொல்லிய எந்த கருத்துகளிலும் இந்த ராஜபக்சே மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும், சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், எங்கள் மீது தாக்குதல் நடத்தி எங்கள் இனத்தை அழித்த இராணுவத்தின் மீது சர்வதேச விசாரணை நடத்துவதற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும், இந்த ஆட்சியாளர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை யாரும் அந்த செய்தியாளர்களிடம் வந்து சொன்ன பொழுது சொல்லவில்லை. அப்படி என்றால் சர்வதேச விசாரணை என்கின்ற களத்தை மையப்படுத்திய தேடலை இவர்கள் எடுத்துக்கொண்டு பேசவில்லையோ என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக உணர்ச்சி ததும்ப அவர் பேசுகின்ற கருத்துகளில் தமிழர்கள் விடயத்தில் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை பலமுறை அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் ஐநா மன்றத்தின் ஆணையர் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் அவர் அதை கண்டுகொள்ளாமல் அதை புறக்கணித்து விட்டு சென்றார், அந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்துவதற்கு ஏன் அவர் தயங்கினார் என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான சர்ச்சைகளும் இப்பொழுது எழும்ப ஆரம்பித்து விட்டது. இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது இலங்கை சிங்கள கட்சிகளை சார்ந்தவர்கள், இலங்கையில் ஆண்டு கொண்டிருந்தவர்கள், இதற்கு பின்னும் ஆளப்போகிறவர்கள், இவர்கள் அனைவருமே பொதுவாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய நாட்டில் நடந்த விடயத்திற்கு எங்களுடைய நாட்டுக்குள்ளே விசாரணை நடத்தி அதற்கான தீர்வை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. முன்பு ஐநா மன்றம் இந்த விடயத்தை குறித்த ஒரு பொறிமுறையை எடுத்து வைத்தது. அதாவது நாங்கள் 12 சர்வதேச நாடுகளின் உறுப்பினர்களை அனுப்புகிறோம். இந்த உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருவார்கள், அவர்களுக்கான தங்குமிடம், விசாரணைக்கான களம், இவைகளுக்கான நிதிகளை இலங்கை செலவிட வேண்டும். அவர்கள் தங்கியிருந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் விசாரணை நடத்துவார்கள். அந்த விசாரணையில் என்ன முடிவு கிடைக்கின்றதோ அதன் அடிப்படையில் நாம் அதற்கு